இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? நுவரெலியாவிலேருந்து இப்போ பதில போய்கொண்டிருக்கோம். இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மண் சரிவு வந்து ஒரு சின்ன மேடுலேருந்து அப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சதால் பார்த்திங்கன்னா அப்படி மண் சரிஞ்சிட்டேன். அப்படி இது அப்படி கொஞ்சம் ரோடு பக்கத்தில் கொஞ்சம் ப்ளாக் ஆகிட்டு, ஆனால் இது பெருசாண்டு இதை நம்ம அப்புறப்படுத்துகிற வேலைன்னு நடக்கலை. நாங்கள் இது போகிற வழியில் தான் பார்த்து நாங்களும் அப்படி உங்களுக்கு காட்டிகிட்டு போகணுன்ட்டு இதில் நிற்கிறோம். தமிழ் வயசு அனைத்துறவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இப்போ நுவரெலியாவிலேருந்து இப்போ பதில நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ அங்கே வந்து துன்யந்த நீர்வீழ்ச்சி உங்களுக்கு எல்லோரும் தெரியுமா நினைக்கிறேன். நானும் அது ஃபஸ்ட்டாக ஒரு காலம் பார்த்ததில்லை. இப்போ அதால் எல்லோரும் பார்க்க போய் கொண்டு நிற்கிறோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வெளிமடை தாண்டி இங்கால பதில போகிற ரோடு தான். ரோட்டோட பேர் தெரியல. அண்ணா முன்னுக்கு போயிட்டார், பின்னுக்கு வந்து விவேக் நிற்கிறார் பாருங்கள். விவேக்கு, அடுத்தது வினித்து, பதிலைக்கு போவோம், அடுத்த ஜனா. ஓகே வாங்க போவோம் அப்படியே. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ நம்ம உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி இந்த சுற்றி இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோட்டையில் இந்த மேலே அது இப்படி சுற்றி ஏறுது. எங்களுக்கு இந்த இலையை சுற்றிட்டு வேறு வழியில். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா எட்டாம்பிட்டி என்ற இடத்துல நிற்கிறோம். வெற வழியில் மழை. இப்போ அதால் வந்து நாங்கள் கரை தங்கிட்டோம். ஒரு கடையில் ஒன்றும் இல்லை, நினைஞ்சு போகலான் தான். என்ன பிரச்சனைன்னா நாங்கள் பேக் ஒன்றும் கொண்டு இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட பிளான் வந்து மஸ்கெலியா போகிறது தான் பிளான் இருந்தால். அப்போ இதில் இடநடுவில் 2 பிறன்படிகள் இருக்காங்க தான் எங்களோட வருவாங்க. அவங்க வந்து பிளானை மாற்றி விட்டாங்க, பதிலே போகணும்னு சொல்லி. அதில் வந்து பதிலே போக நிற்கிறோம். மழை விட்டா பிறகு தான் நாங்கள் போகலாம்னு நிற்கிறோம். பார்ப்போம். எடுத்து உங்களோட கருத்து இந்த மழைக்கு நினைஞ்சு போகிறோம். பிளான் பண்ணாமல் எதுவும் வந்துடுறாங்க. ஜக்கெட் ஒன்றும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸோட அப்படின்னா பதிலைக்கு வந்தால் ஜக்கெட் அவ்வளோமே எடுத்துக்கிட்டு வாங்க. எல்லா விட மாதிரி இருந்தால் 1 2 3 டிஷர்ட் அவன் ரெடியாக 3 டிஷர்ட்டை போட்டுன்னு வந்துட்டான். நாங்கள் 1ஓட வந்துட்டோம். அதுவும் பேக்கில் நான் விட்டுட்டு வந்தாச்சு. பார்ப்போம். ஒரு இடத்துல இன்னும் ஒரு பெரிய மண் சரி உண்டு. அந்த அதில் இருந்தால் அப்படி வரும் கீழே மண் கூட விட்டுப்பட்டு. மழை டைம் பண்ணுறதால இங்கே வந்து நிறைய இடத்த மண் சரி விடுறது. பதிலைக்கு ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். போட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். பதிலைக்குள்ளுக்கு என்ட்ரி ஆகிறோம். இனி இங்கேருந்து துணிங்க இந்த போட்டை போல் எவ்வளோ நேரம் செல்வான்னு தெரியலை. ஃப்ரெண்ட் படியல் மிச்சம் 2 பேரும் பின்னுக்கு வந்தோன்னு நிற்கணும். போங்க விரட்டம். அது வரைக்கும் நாங்கள் இதில் 2 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவையில் வந்தோன்னு அப்படியே போவோம். இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ நான் திரும்ப போகிறோம். இதில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட கொஞ்சம் நின்றாச்சு. இப்போ இவங்க வேறு லேட் ஆகிட்டு நீ அப்படியே வெளிக்கிட போகிறோம். அண்ணா ஒரு ஆள் முன்னுக்கு போட்டார், நாங்கள் இனி பின்னுக்கு போகிறோம். அப்படியே நீ ஒரு இடம் நிற்கக்கூடாது. இப்போ நாங்கள் அங்கே நுவரெலியாவிலேருந்து வெளிக்கிட்டு வந்து மலையாள தான் ஒரு இடத்த நின்றாங்க. அடுத்து வந்து இந்த பதில் இந்த போட்டோ பக்கத்தில் நின்றது. இனி அப்படியே நேராக அப்படியே துணிங்கி இந்த ஓட்டோ ஃபுல்லு தான் போகிறோம். இதுக்கால பஸ் எல்லாம் போகிற ஸ்பீட்டை பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு ஸ்பீட்டில் போயிடும். மழையும் திரும்ப வந்துட்டு இவங்க இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த முன்னு வந்து சண்டை பிடிச்சி நிற்கிறாங்க. இவங்க ஐயோ போகும்போது மறுபடியும் மழையில் மாட்டுட்டோம், என்ன செய்ய? துன்கிந்த நீர்வீழ்ச்சி வந்துட்டோம். இப்போ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். ஆனால் இந்த துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் வந்து உயரம் வந்து 64 மீட்டரா. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்பா. அப்படியே எங்காலெல்லாம் வந்து கடை இல்லாமல் இருக்குது. முன்னுக்கு வந்து பைக் பார்க்கிங், அங்கே வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு போகலாம். சோளம் உண்டு முன்னுக்கு அந்த அம்மா 50 ரூபாய்க்கு இதுவா. அப்போ 3 சோளத்தை வேண்டி 2 பேர் சாப்பிடணும்னு வரோம். இப்போ இதுலேருந்து அந்த ஓட்டு போல் கொஞ்சம் நடந்து போகணும். அடுத்து இங்கே வந்து குரங்கள்கிட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கும். உள்ளுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். இல்லை
டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கொடுக்குறது இப்போ டிக்கெட் மூடி. அதால் நான் இன்றைக்கு இப்படி தான் எங்கே நல்ல நேரம் இன்றைய டிக்கெட் வந்து எடுக்கலை. எங்கேயும் ஒரு 10 உண்டு ஒரு சாக்கள் போயினோம். ஆனால் அப்போ அந்த சேர் எல்லாம் பிறண்டு ஒரு மாதிரி போவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடத்த பாருங்க எப்படின்னு ஏறு. இல்லை அவன் என்ன கவனம்னு சொல்லி சப்பாத்து கவனமா. இதில் இருந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த ரோட்டெல்லாம். நாங்கள் அந்த ஓட்ட போலக்கிட்ட போகவே இல்லை. சவுண்ட் வந்து இப்போவே கேட்க தொடங்கிட்டு பாயடா ஏறுறது ரங்குறது ஏறுறது ரங்குறது அதொன்று தான் கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு குட்டி அருவி உண்டு. வழியில எல்லாம் குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டிருந்தா சில கடையிலெல்லாம் பூட்டி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்து கோவில் ஒன்று இருக்குது. இதில் பிள்ளையார் சிலை, அடுத்தது அம்மன், அங்கால எல்லாம் புத்தர் சிலை இருந்தால் இங்கே ஒரு இந்து கோவில். ஆனால் எல்லாம் ஒரு இதில் பாருங்கள் அப்படி இருக்கு. நாங்கள் வந்த வழி தான் அப்படி அங்கே அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அப்படியே திரும்பி போகிறோம். ஆனால் இந்த போட்டோக்குள்ள பார்க்க போகிறதுக்கு உள்ளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கும். இது இப்போ கிட்டடியா தான் சாஞ்சி இருக்குண்ணே. அப்படி இதில் ஒரு கடையும் ஒன்று இருந்ததுண்ணே. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு மரம் வந்து சாஞ்சிருந்து வெற வழியிலலாம் சின்ன சின்ன கடை இருந்தா அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது தானே, அரைநெல்லி. அது வந்து ஒரு பொட்டலத்தில் 100 ரூபா உண்டு விற்கணும். ஆனால் அது நான் வீட்டே இருந்தாலே அதை நான் பிடிங்கி சாப்பிட மாட்டேன். இங்கே வந்தால் வேண்டி சாப்பிடணும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேண்டி சாப்பிடுங்க. தண்ணி போகிற வழியை பாருங்க எப்படி இருக்கான்னு. இஞ்சாலையெல்லாம் பாரு ஒரு சின்ன இடம் தான். இதில் கொஞ்சம் கஷ்டம் தானே, அது மழை டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமே ஐயோ ப்ரோ வாங்க. ஐயோ இன்னமும் நடக்கணுமா, முடியலை. ஐயோ பேக்கையும் தூக்க விட்டீங்க, இந்த பேக்கையும் தூக்க விட்டீங்க. வார வேற இது வேற செங்கலோட தூக்கி போட்ட மாதிரி வார வேற. அதை எடுத்துட்டேன் நான். என்ன போட்ட ஃபுல்லுக்கு என்ன போயில ஆக களைச்சி போயிடல. உங்களுக்கு அதான் வெயிட்டிங். எல்லாம் போயிருப்பீங்கண்ணா. ஓகே வந்துட்டோம் கிட்ட. அந்த நீர்வீழ்ச்சி அழகை பாருங்க எப்படி வந்து கிட்ட போனால் எப்படி நான் கதைக்கிறது விளங்காது. கத்தியாச்சும் கதைப்பேன் பாருங்க, உங்களுக்கு கேட்க வந்து இதை பார்ப்போம். என்ன ஸ்பீட்டாக விழுது தண்ணி. இந்த கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தான் வருது. ஏன்டா அப்படி மழை தானே. ப்ரோ நடந்து வந்த கஷ்டம். அப்ப என்ன சொல்லுடா அவங்களா பைத்தியம் முடிச்சு டிக்டாக பார்த்து இப்படி போத்தடங்க எப்படியா வச்சா டிக்டாக பார்த்து பைத்தியம் நீ. எங்க கேமராமேன் அலப்பறையில் பாருங்க அப்படின்னு ஏதோ செய்கிறான். பரவாயில்ல க்ரியேட்டிவாக ஏதோ ட்ரை பண்ணுறான்.
துணிங்க இந்த வாட்டர் ஃபால் அது பக்கத்தில் நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஃபாலை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மறக்காம நீங்களும் வாங்க. செம்ம பிளேஸ் இருக்குது, செம்ம ஃபோட்டோ அடிக்கலாம். ஒரு ஹவர் வேறு இந்த வாட்டர் ஃபாலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்த இடத்துக்கு தான் மேலே போகிறோம். அப்படியே பதில் இங்கே நீ எங்கே போகிறோம்னா பிளான் இல்லை. வாங்க அப்படியே போய் தான் டிசைட் பண்ணணும். அப்படியே நீ மேலே ஏறி போகும். மேலே இருந்து கீழே வேற ஈஸியாக இருந்தது. ஆனால் கீழே இருந்து மேலே போக ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருந்து. வாங்க அப்படியே மேலே போகும். கீழே இறங்கி கொண்டிருக்கோம். ஆனால் மேலே வேறேக்க இருந்த சந்தோஷம் கீழே இறங்கிக்கல. ஏனண்டா முதல் விரைக்க வந்து மேலே இருந்து கீழே தான் வந்துடுறாங்க. இப்போ கீழே இருந்து மேலே படிக்கிறது ஐயோ கஷ்டமாக இருக்குது, முடியல. அதாவதுக்கு ஈரம் நாங்கள் நடக்கிற இடம்லாம் ஈரமான இடமா தான் இருக்குது. அதால் 4-5 இடத்த வலிக்கிட்டுது. அதான் பார்த்து போகணும். ஹாய். குரங்கு வந்து பேன் பார்க்குது. இந்த படியும் வந்து அப்படியே செங்குத்தா போகுது. அதால் வந்து மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ணா எல்லாம் நடந்து வந்து களைச்சி போய் இதில் இருந்துட்டேன். நிச்சயம் எப்படி இருக்குடா? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்துருக்கோம். நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் கீழே வந்து மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய கடையிலலாம் இருந்தால் இப்போ பூட்டிச்சு நம்ம இன்னைக்கு. விட்டுட்டு சாப்பிட்றீங்க மக்கள் நாங்கள் வந்து விட்டு சாப்பிடல, வந்த கலப்புக்கு ஒன்று சாப்பிட்றோம். அவ்வளோதான். யாரா ஜூஸ் ஒரு பார்த்தா எங்களுக்காக காய்ச்சி போயிடுச்சு. அதில் நான் தண்ணி இருக்கு குடி. இங்கே எதிர்பார்க்குறீங்க வந்து 2024 மட்டும் இருக்கு. இவங்க 2 பேரும் எங்களோட வேலைக்கு வந்துட்டாங்க. நான் மெதுவாக வந்து இவங்க வந்து 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் போகிறேன்னு பார்த்தேன். பசி. ஆனால் மக்கள் நல்லா இல்லை. எங்கள் ஊரில் குளிர் இருந்தாலும் நாங்கள் சோடா குடிப்போம். இதில் ஒரு வாகனத்துக்கு நல்லா பாருங்கள் எந்த லெவலில். இந்த நீர்வழியாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்படியில் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்தது நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எல்லைக்கு போக போகிறோம். நைனாட் பிரிட்ஜுன்னு சொல்லி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அதுவும் ஒரு விசிட்டிங் பிளேஸ் தான். வாங்க உங்களுக்கு நான் அந்த இடத்த போய் காட்டுறேன் எப்படின்னு. வந்த பசி வேறு, அதால் இருந்த எல்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டோம். அடுத்தது வந்து புறப்பட வேண்டியதுதான். இருந்து இப்போ எல்லைக்கு போனாங்க. போகிற வழியில் வந்து மழை வந்துட்டு அதால் வந்து ஒரு கடையில் வந்து நாங்கள் கரையை ஒதுங்கிட்டோம். நானும் பின்னிட்டோம். மிச்ச 2 பேரும் வந்து அங்காளி கடையில் நிற்கிறோம். இப்போ இந்த மழை விட்ட அப்புறம் தான் நாங்கள் போகலாம். நீங்கள் ட்ரிப் வாங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் ரெயின் கோட்டும் கொண்டு இல்லை, ஒன்றும் கொண்டு இல்லை, வெற வழியில நனைஞ்சு இப்போ ஒரு கடையில் நிற்கிறோம். மழை விட்ட அப்புறம் தான் நாங்கள் இனி போகணும். பார்ப்போம் இப்போ விடுதாண்டு. ஒரு 15 நிமிஷமாக மழை பெய்யுது தொடர்ந்து. பார்த்தா பிரதீப் ஆயிட்டு இந்த டைம்ல நைனாஜ் பிரிட்ஜ் அங்கே தெரிய போகுது. பார்ப்போம் பாலம். நாங்கள் விளையாடுறத மட்டும் தான் பார்க்குறோம். உங்களால் எங்களால் காட்ட முடியாது. காற்று ஓட்ட மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த வீட்டுடைய கழுவாத காலு நைனாஜ் பிரிட்ஜுக்கு நாங்கள் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிட்டு இருந்துட்டு இப்போ டைம் வந்து ஒரு 6:30 ஆகிட்டு. சரி வந்துட்டேன் வேண்டிட்டு இப்போ நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. லைட்டு ஃபோன் லைட்டை வச்சு தான் நாங்கள் அடித்து பார்த்துட்டு போகிறோம். வாங்க அந்த நைட் டைமில் அந்த நைனாஜ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. நானும் முதல் தரம் ஒருக்கா வந்திருக்கேன். ஆனால் நைட் டைம் இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்றக்கா பார்ப்போம். இந்த மழையால் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. எல்லாம் நாங்கள் வேலைக்கு வந்திருப்போம். 2 வந்ததால் தெரியலை.
நைட் டைமில் பாருங்க எப்படி இருக்கு நைனாஜ் பிரிட்ஜ். அனுமதி என்ட்ரி ட்ரோன் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ண வைக்கலாம். அது பெர்மிஷன் எடுத்து தான் செய்யணும். நாங்கள் நைனாஜ் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்து நான் பார்க்குறமெல்லாம் இந்த கண்ணே தெரியுது. ஆனால் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வீடியோ பார்க்குறேன்னு ஒன்றுமே தெரியல. சரி இதுக்காண்டியே நாளைக்கு விடியப்புறம் வந்து இந்த நைனாஜ் பிரிட்ஜ் இந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா அப்படியே நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம் கப்புத்தொலைக்கு. என்ன பண்ணாங்க இரவுக்கு வந்து அங்கே தான் நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். வெற வழியில் மலையில எல்லாம் நனைஞ்சாச்சு. அப்படியே நாங்கள் நுரலியாக போயில அதால் வந்து அப்படியே கப்புத்தொலை போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம்னு தான் பிளான் பண்ணுது. ஆனால் பார்ப்போம் வீடியோ வந்து இந்த நைனாஜ் பிரிட்ஜின் வியூவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு அப்படியே முடிப்போம். நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தருமே இல்லை. அங்கே கொஞ்சம் பேர் இருந்த வேலை போயிட்டுனா இப்போ நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம். இந்தியாவில் எங்களை ஃப்ரெண்ட் படியில் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துக்கு போவோம். வாங்க இதுக்கு தான் சொன்னது வேலைக்கு வாங்க கூடாது. கொண்டு வரலாம்டா. வேற காட்டி சொல்றேன் வீட்டுக்கு வர ரெடியானா ஊர்ல போயிருக்கான் அதே மாதிரியே வெற வழியில் என்ன உலக்கையை பார்த்து நாங்கள் ஆள் வந்து டீ அடுத்தது சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய சாமான்லாம் வேண்டி தந்தாங்க. இப்போ சாப்பிட்டு நாங்கள் போக போகிறோம். அப்படியே வாங்க நுவலியாவுக்கு போகிறோம். ஐயோ தரமாட்டா போகிறதுக்கு மட்டும் பெட்ரோல் இல்லை. பைக் என்னென்னு போகுதுன்னா அடுத்த டவுன் தள்ளி கொண்டு தான் போகிறோம். பாய் சக்க வெடி இருக்கா